இப்போ நம்ம பேச இருக்கிறது விடாமுயற்சி. தல அஜித்குமாரின் விடாமுயற்சி. கடந்த ஒரு 3 வருஷமா எப்போ ரிலீஸ்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. படம் எப்படி இருக்குமோன்னு. படம் சூப்பராக வந்திருக்கு. சினிமா ரசிகர்களே, படம் பார்த்துட்டு வெளியில் வந்து தான் நான் பேசுகிறேன். இவங்க 3 வருஷம் பட்ட கஷ்டம், அஜித் சாருடைய கஷ்டம், ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே வீண் போகலை. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அஜித் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ், மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே செதுக்கியிருக்கிறாங்க. வித்தியாசமான ஒரு படம். உலக அளவில் பெரிய ஒரு வசூல் கொண்டு வரும். லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. விடாமுயற்சி அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வந்திருக்குது. ரசிகர்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்தீங்களோ அதோட ஒரு 10 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். எனிவே, விடாமுயற்சி வெற்றி வெற்றி வெற்றி. அஜித் ரசிகர்களுக்கும் இல்லை, எல்லா ஹீரோவுடைய ரசிகர்களும் விடாமுயற்சியை கொண்டாடுவாங்க. எந்த மாற்றம் இல்லை. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். ஃபயர் டிவி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்தால ஒரு நல்ல ஒரு படம் விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமையா, சரோஜா ராஜ். சூப்பர் 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 விடாமுயற்சி.